அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 57 முதல் 66 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். எலிசபெத்து ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்தார். இந்த செய்தி உறவினரிடையே மாத்திரமல்ல, அண்டை வீட்டார் அயலகத்தார் யாவிடமும் பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யும்போது பிள்ளைக்கு பெயர் சூட்டும் மரபும் இருந்தது. அவருக்கு என்ன பெயரிடுவது என்று முதலில் யாரும் கேட்கவில்லை. தந்தையின் பெயரை சூட்ட விரும்பினர். சக்கரியா என்பதற்கு கடவுள் மாட்சி அடைந்தார் என்று பொருள். ஓர் அரிய வல்ல செயலை கடவுள் நிகழ்த்தியுள்ளதால் அந்த பெயரே பொருத்தம் என்று எண்ணினர் போலும். ஆனால் எலிசபெத்து அதை தடுத்து யோவான், கடவுளின் அருட்கொடை என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்றார். சக்கரியா தனக்கு கபிரியேல் தூதர் சொன்னதை எலிசபெத்துக்கு எழுத்தின் மூலம் தெரிவித்தார். அந்நேரமே அவருடைய வாயின் கட்டு அவிழ்க்கப்பட்டது. கபிரியேல் தூதரின் வாக்குப்படி அவர் நம்பிக்கையோடு கீழ்ப்படிந்தமையால் அவருடைய உதடுகள் திறக்கப்பட்டு அவர் தூய ஆவியால் நிறைந்து கடவுளை ஒரு பாடல் வழியாக போற்றி துதித்தார். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் பிறந்த நிகழ்ச்சியும் இயேசு பிறந்த நிகழ்ச்சியும் பல ஒற்றுமைகளை கொண்டுள்ளன. இருவரும் தம் பெற்றோருக்கு கடவுளின் கொடையாக பிறந்தவர்களே. யோவான் என தம் மகனுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சக்கரியா தெரிவித்தார். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் இந்த சுமை நீங்கியது. அவருடைய உள்ளம் முழுமையாக கடவுளுக்கு பணிந்தது. எனவே லூக்கா, சக்கரியாவின் வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் என விரித்து கூறுகிறார். மரியாவும் அதிசயமான விதத்தில் கருத்தரித்து ஒரு குழந்தை பெறுவார் எனவும் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடப்பட வேண்டும் எனவும் வானதூதரிடமிருந்து செய்தி வந்தது. மரியா அச்செய்தியை பணியோடு ஏற்றார். ஆனால் சக்கரியா முழுமையான நம்பிக்கை கொள்ளவில்லை. அவருடைய உள்ளத்தில் ஐயம் முற்றிலுமாக மாறிடவில்லை. அதனால் சக்கரியா வாய் பேசும் திறன் இழந்தார். எப்போது அவர் கடவுளை தம் உள்ளத்தில் வரவேற்று அவருடைய திருவுளத்திற்கு தம்மை முற்றிலுமாக கையளித்தாரோ அந்த நேரத்தில் அவருடைய வாய் கடவுளை போற்றும் திறன் பெற்றது. நம் நாவும் சில வேளையில் கட்டுண்டு போய்விடுகிறது. நாம் கடவுளை முழுமையாக ஏற்று அவருடைய வல்லமையில் நம்பிக்கை கொள்ள தயங்குகின்ற போது நாம் முழுமையான சுதந்திரத்தை பெறுவதில்லை. நம்மில் சில அடிமைத்தனங்கள் மேலோங்கி விடுகின்றன. அந்த அடிமைத்தலைகளை தகர்த்தெறிந்துவிட்டு நாம் விடுதலை பெற்று கடவுளுக்கு புகழ் செலுத்தும் போது நம் வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் நிறைவேற்றுவோம் எனலாம். அடிமை தலையிலிருந்து நாம் விடுதலை பெற்றதும் அதன் முதல் விளைவாக நாம் பெறுகின்ற கனி கடவுளை புகழ்தல் என்பது கருதத்தக்கது. கடவுளிடமிருந்து நாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பவர்களாக மட்டுமல்லாமல், கடவுள் ஏற்கனவே நமக்கு செய்த ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்ற நன்மைகளை நாம் நினைவுகூர்ந்து அவரை போற்றி பாட வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறை திட்டத்தை உணர்ந்து செயல்படுகின்றேனா? எனது செயல்கள் பலருக்கு வியப்பை வழங்குகின்றதா? இறைவனுக்கு பிடித்தமான செயல்களை நான் செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தை உணர்ந்து செயல்படவும் எங்களது செயல்கள் பலருக்கு வியப்பை வழங்கவும் உமது பிடித்தமான செயல்களை நாங்கள் செய்து சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.